ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன சப்தம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மூணாரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது. அந்த காலேஜில் தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. அதனால இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி பாம்பேலேருந்து நம்ம ஹீரோ ஆதி வராரு. அவர் ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கார். அவர் இந்த சவுண்டை வச்சு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அதை டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவருக்கு தேவையான க்ளூவும் கிடைக்கிது. கடைசியில் இதெல்லாம் தடுக்கிறக்காண்டி ஒரு குரூப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஆதி கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணாரா இல்லையா, எதனால இந்த தொடர் கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அறிவழகன் அவரோட ஒர்க்கை நல்லா கொண்டு போயிருக்காரு. ஒரு மிஸ்ட்ரி ஹாரரை எப்படி கொண்டு போகணுமோ அதை நல்லா கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்தில் நம்ம பேயின்னு எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. சவுண்டுலேயே அந்த பேயை வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம டைரக்டர் அறிவழகன் மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஆதியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு வேறு முடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம டேரக்டரும் சரி ஹீரோவும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்ரன் மேமும் லைலாவும் அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியில் அவங்களும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் டேரக்டர் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் அந்த காலேஜ் எல்லாத்தையுமே ஒரு ட்ரோன் ஷாட்டில் சூப்பராக காமிச்சிருப்பார். அது போக அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனையும் ஒரு ட்ரோன் ஷாட்டில் அந்த சர்ச்சுக்குள்ளே வச்சு சூப்பராக காட்டியிருப்பார். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அந்த சீனுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சூப்பராக இருக்கும். படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் தமன் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. எவ்வளோ ஃபேமஸான பாட்டு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை சூப்பராக போட்டிருக்காரு. அதே மாதிரியே படத்தில் பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. மொத்தமே 2 பாட்டு தான் இருக்கும். அந்த 2 பாட்டுமே எவ்வளோ ஹிட்டு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு மியூசிக் டைரக்டர் தமன் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் டைரக்டர் அறிவழகன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் டைரக்டர் அறிவழகன் மக்களுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த ஊனமுற்ற குழந்தைகளை நம்ம ஒரு குழந்தையாக தான் எடுத்து பார்க்கணும், அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தெல்லாம் நம்ம டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே சிம்ரன் மேமும் அவங்களோட ரோலை நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன தான் ஒரு குழந்தைய தட்டி கழிக்க பார்த்தாலும் அந்த குழந்தை நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருது, அதை நம்ம தான் புரிஞ்சு அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. என்னதான் அவங்க ஊனமுற்றவராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தெல்லாம் டைரக்டர் சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் எமோஷனாக இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் சில ட்விஸ்ட்டையும் வச்சு படத்தை முடிச்சிருப்பாரு. அதெல்லாம் உண்மையிலேயே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி படத்தில் லைலாவோட கேரக்டர் உண்மையிலேயே ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கும். அவங்களும் அந்த சர்ச்சில் சில சம்பவம்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கடைசியில் ஆதி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி காமிக்கிற விதத்தெல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அதையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர். அதுலேயும் நம்ம டைரக்டர் லைலாக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுவும் உண்மையிலேயே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. என்னதான் இந்த காலத்தில் பிளாக் மேஜிக்கை பற்றி யாரும் நம்பாமல் இருந்தாலும் சில கும்பல்லாம் இன்னமும் அந்த பிளாக் மேஜிக்கை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் நம்ம டைரக்டர் சில மெசேஜ்லாம் வச்சு கடைசி கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாரு. அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் டைரக்டர் அறிவழகன் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் அந்த பேராமெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன்றால் என்ன அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். எதுக்குன்னா டைரக்டர் அந்த விஷயத்த கொஞ்சம் கோட்டை விட்டார். ஆனால் பேராமெடிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்னால் யார் அப்படின்னு கடைசி கிளைமேக்ஸில் அந்த என் கிரெடிட்ஸில் இந்த டெஸ்ட்டெல்லாம் யார் பண்ணாங்க அதெல்லாம் வச்சு சில கிளிப்ஸ்லாம் வச்சு முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அதை கொஞ்சம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். எதுக்குன்னா இது ஒரு ஹாரர் த்ரில்லர் தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் படத்தில் பேயின்னு எங்கேயுமே காட்ட மாட்டாங்க. அந்த மியூசிக் வச்சு தான் படம் ஃபுல்லாக மூவ் ஆகும். அது நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஆப்டாகிற மாதிரி தான் இருக்கும்.
அது எல்லாத்தையுமே மக்களுக்கு ஏத்த மாரி நம்ம டைரக்டர் பண்ணியிருந்தா, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமா அமைஞ்சிருக்கும். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான ஜி5ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல லிப்சிங்கோட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.9 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.